வணக்கம். பாட்டி கைப்பக்குவம். இன்றைக்கி என் ஸ்டைலில் நான் ஒரு வடைக்கறி செய்கிறேங்க. அது எப்படி செய்கிறேன், என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னு காமிக்கிறேங்க. அதுக்கு தேவை 2 தக்காளி, 3 வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா. இதில் வந்துங்க பட்டை, லவங்கம், சோம்பு, அப்புறம் மஞ்சத்தூள், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு இதை இப்படி பிரியாக அரைச்சாச்சுங்க. இட்லி பாத்திரத்தில் நல்லெண்ணெய் தடவிருக்கேன். அதில் சும்மா இப்படி நம்ம பக்கோடா வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிச்சு வச்சு அரை வேக்காடு தாங்க வேகணும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா கல் மாதிரி ஆகிடும். சரிங்களா? இது ஏன் ஸ்டைலுங்க. ஒருத்தர் ஒரு ஸ்டைலில் செய்வாங்க. இப்போ அந்த பருப்பை வேக வச்சேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. இந்த மாதிரி ரொம்ப கல் மாதிரி வேக வைக்காதீங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு பதமாக. சரிங்களா? இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாங்க. இப்போ வடைக்கறிக்கு தேவையான பட்டை லவங்கங்க கம்மியாக போட்டிருக்கேன். இதில் அரைச்சிருக்கேன் இல்லைங்களா, அதனால் இதில் கம்மியாக போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 2 இலையே போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பட்டை லவங்கம் பொரிஞ்சிடுச்சிங்க. அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, புதினா எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாங்க. இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சிங்களா. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு, உப்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டாங்க. அடுத்து தக்காளி சும்மா ஒரு சுற்றி இருக்கிறாங்க சீக்கிரம் வதங்கிறதுக்காக. சரிங்களா? நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்கிடுச்சிங்க. இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன், குட்டி ஸ்பூனு. அப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன். இது தனித்தூளுங்க. ஏன்னா குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் சாப்பிடணும் இல்லைங்களா, காரம் ஜாஸ்தி ஆகிடும். இது மல்லித்தூள், அது 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குது. உப்பு கொஞ்சம் போட்டேன், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாசனை போட்டுங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து வதங்கிடுச்சிங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி கூட ஊற்றினோங்க, ஏன்னா இந்த மாவு இல்லைங்களா அது இழுத்துக்கும். சரிங்களா? நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதி வரட்டுங்க. அப்புறமா நான் கடலைப்பருப்பை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சு இங்கே பாருங்கள் நல்லா தண்ணியோடு இருக்குதுங்களா. இப்போ நம்ம அதை நீராவியில் வேக வச்சு உதிர்த்துட்டேன். இப்போ நம்ம தேவைக்கு போட்டுக்கலாங்க. சில பேர் கெட்டியாக போடுவாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் உதிரியாக சாப்பிடுவாங்க, அதனால் நான் உதிரியாகவே போடுறேன். போதுமாம்மா? போதுங்க மாமி. இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம மல்லி இலையை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி, தோசை, ஆப்பம், செட் தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. சரிங்களா? இப்போ இது மிச்சம் இருக்குது இல்லைங்களா, இந்த பருப்பு இதை உசிலி பண்ணிக்கலாங்க. பீன்ஸ் உசிலி அதில் போட்டுக்கலாம். சரிங்களா? செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.